நண்பர்களே, திரைக்கதை ஜாம்பவான் என்று போற்றப்படக்கூடிய திரு கே பாக்யராஜ் இன்று மாத கால் வாழ்ந்தார்கள். உண்மையிலே பேரதிர்ச்சி தரும் செய்தியாகும். நல்ல மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் உங்களோட நீங்களும் அவருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டேன். பாக்யராஜ் அவர்கள் இறந்த செய்தி கேட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்கு அரசியல் துறையிலிருந்து முன்னாள் முதல்வர், இந்நாள் முதல்வர் வந்துருந்தாங்க. திரைப்படத்துறையிலிருந்து சூப்பர் ஸ்டார் சரத்குமார், இன்னும் பல நட்சத்திரங்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன், முக்கியமாக நக்கீரன் கோபால் வந்திருந்தார். அங்கே நிறைய பேர் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க. பொதுமக்களும் விடாமல் க்யூவில் நின்று போய் அவரை பார்த்து அவருடைய பூத உடலுக்கு ஒரு வணக்கம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்பொழுது நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் அவர்கள் பாக்யராஜ் அவருடைய துயர செய்தி கேட்டு அவர் இரங்கலை தெரிவிக்க வந்திருக்காரு வீட்டுக்கு. இவர் வந்து பாக்யராஜுக்கு மிக நெருக்கமான நண்பர். இவருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் உள்ள நெருக்கம் எப்படின்னு அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். நான் பாக்யராஜ் சாருக்கும் உங்களுக்கும் பழக்கம், நீண்ட நாள் பழக்கம். உங்கள் மேரேஜுக்கு தான் அவரை பார்த்துருக்கேன். இந்த லாஸுங்கிறது தனிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் அவங்க வீட்டாருக்கும் இல்லை. அவங்க வீட்டாருக்கு பெரிய இடி. ஆனால் சினிமா உலகத்துக்கு புரட்டி போட்ட ஒரு இந்த எடுத்துக்காட்டு ஏதோ ஒரு நாட்டில் வந்ததில்ல, அந்த எடுத்துக்காட்டுல சினிமா உலகத்துக்கு ஒரு மனுஷன் அவ்வளவு திறமை இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் கொண்டாடல எல்லாரும் அதை பேசிட்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி உங்கள் திருமணம் நடந்துச்சு. பாம்புகிற ஹோட்டலில் அவரை சந்தித்தேன். கரெக்டாக மறுபடியும் அதே பழக்கம் இன்னும் உங்களுக்கு நீடிக்குது. இங்கே வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரம் பத்திரிக்கை ஆரம்பிச்சேன். நான் கேட்க ஆரம்பித்தேன், அவர் மேலே ஆரம்பித்தார். பைக்கை நம்மளாம் ஓட்டுனாங்க. அவர் வந்து நிறைய ஒரு நட்பை தாண்டி அவரெல்லாம் தனிக்கட்சி ஆரம்பிக்கல, நம்மளாம் அட்டப்படம் பண்ணோம். ஆமாம். ஓகே, மிக்க நன்றி.